அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மாணவர்கள் போராட்டத்தை கண்காணிக்கும் சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்ட விவகாரம் தொடர்பாக தாவேக அரசிற்கு கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். அன்வர், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். குறிப்பாக இந்த மாணவர்கள் போராடக்கூடாது என ஏற்கனவே இந்த கல்லூரி கல்வி இணை இயக்குனர் சுற்றறிக்கை அனுப்பி திரும்பி பெறப்பட்டதை குறித்தும், அதே போன்று இந்த குஜிலியம்பாறை வட்டாட்சியர் சர்ச்சைக்குரிய அறிக்கையை வெளியாகி திரும்ப பெறப்பட்டுள்ளது குறித்தும் தன் கண்டனங்களை திமுக துணை பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மாணவர்கள் ஜனநாயக ரீதியில் போராடுவதற்கு தடை விதிக்கும் வகையில் கல்லூரி கல்வி ஆணையர் வெளியிட்ட சுற்றறிக்கையை கடும் எதிர்ப்புகளுக்கு பிறகு தாவேக அரசு திரும்ப பெற்றுள்ளது எனவும், இதே போல நேற்று குஜிலியம்பாறை வட்டாட்சியர் சர்ச்சைக்குரிய அறிக்கை, அதாவது அந்த போராட்டம் நடத்தும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குறித்து விவரங்கள் சேகரிக்க வேண்டும் என வட்டாட்சியர் அறிக்கை வெளியிட்டு உடனடியாக அதை மாவட்ட ஆட்சியர் திரும்ப பெற்றிருந்தார். அதனையும் குறிப்பிட்டு அரசின் உத்தரவின்றி அதிகாரிகள் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்களா அல்லது முதலில் தனது பாசிச அரசியலை தொடங்க ஆழம் பார்த்துவிட்டு எதிர்ப்பு வந்ததும் அதிகாரிகள் மீது பழியை போட்டு பின்வாங்குகிறதா இந்த அரசு எனவும் கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று ஜனநாயக உரிமைகளை பறிக்க முயற்சிப்பதும் எதிர்ப்பு எழுந்ததும் பின்வாங்குவதும் தான் தாவேக அரசில் தொடர்கதையாகிவிட்டது என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி விமர்சித்துள்ளார். குறிப்பாக இந்த கல்லூரி கல்வி ஆணையர் ஏற்கனவே மாணவர்கள் போராட தடை விதிக்கும் வகையில் ஆணை வெளியிட்டு தற்போது திரும்ப பெற்றுள்ளதை குறித்தும், அதே போன்று நேற்றைய தினம் குஜிலியம்பாறை வட்டாட்சியரின் அறிக்கையை திரும்ப பெற்றது குறித்தும் குறிப்பிட்டு தொடர்ந்து தாவேக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். குறிப்பாக ஜனநாயக உரிமைகளை பறிக்க முயற்சிப்பதும் எதிர்ப்பு இருந்ததும் பின்வாங்கும் அரசின் தாவேக அரசின் தொடர்கதையாகிவிட்டது என திமுக துணை பொதுச் செயலாளரும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி எம்பி தன் கண்டனங்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்வர். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.